இன்றைய தினத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் சிலுவையிலே மரித்து 3 நாள் வரைக்கும் அவர் கல்லறையிலே இருந்து அவர் 3ஆவது நாளிலே உயிரோடு கூட எழுந்து 40 நாளளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த அந்த காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மரித்த இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. மரித்த நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம், அவர் பேசும் தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் எது? அவருடைய திறந்த கல்லறை. சுமார் 2000 வருடங்களுக்கு அதிகமாக ஒரு கல்லறை திறந்த நிலையிலே இருக்கிறது. உள்ளே இருந்த மனிதர் உயிரோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை அது பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட 2 வேத பகுதிகள் அல்லது 2 சம்பவங்களை நாம் நம்முடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து 47 வரைக்கும் உள்ளதான அந்த வசனங்களிலே உயிர்த்தெழுந்த அன்றைக்கு மாலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அதிலே தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். அதோடு கூட நாம் வாசிக்க கேட்டதான யோவான் 21வது அதிகாரத்திலும் நடந்ததான அந்த சம்பவத்திலே ஏசுவாமி உயிர்த்தெழுந்த பின்பு இருந்ததான ஒரு சாட்சியமாகிய ஒரு காரியத்தை நாம் இந்த தினத்தில் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியே வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவாமி மரித்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கு மாலை நேரத்தில் அவருடைய சீசர்களிலே 2 பேர், கிலேயப்பா மற்றும் இன்னொரு சீசன், அவர்கள் எருசலேமுக்கு வடபுறத்தில் இருக்கக்கூடிய சுமார் 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய எம்மாவு என்று சொல்லக்கூடிய கிராமத்திற்கு அன்றைக்கு மாலை நேரத்தில் அவர்கள் புறப்பட்டு நடந்து போகிறார்கள். அவர்கள் அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற போது அங்கே அந்த சில காரியங்களை அவர்களோடு கூட அவர்கள் பேசி கொள்ளுகிறார்கள். அப்போ பேசி கொள்ளும் போது 18வது வசனத்தில் பாருங்க, அதாவது 13வது வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம். அப்போ அவர்கள் பேசி கொண்டிருக்கையிலே 15வது வசனம், இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வாசிங்க 17வது வசனம், அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேப்பா என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நீராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும்
அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாயிற்று. சுதரம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. அப்போ இது ஒரு வகையான ஒரு குறிப்பிட்ட ஒரு பேசேஜ். அதுக்கு அடுத்த பிரச்சனை, அவர் அங்கே வம்புக்கு அவங்களை இழுக்கிறார், அடுத்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அப்போ நம்ம அந்த சத்தியத்தை நம்ம கவனித்து பார்க்குற நேரத்தில் 2 சீசர்கள் எம்மாவுக்கு போகிற போது இயேசுவும் அவரை அவர்களோடு கூட நடந்து போகிறவரை போல காண்பிக்கிறார். அப்போ போய்கொண்டிருக்கும் போது அவங்க பேசிக்கொள்ளுகிறாங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்குது, என்ன செய்கிறது, நம்ம குறையா பாவம் அப்படின்னு நம்ம சோதரம் இப்படி மாதிரிலாம் அது பேசிக்கிட்டு போகிறாங்க. நம்ம இயேசு அப்படி இருந்தாரே இப்படி இருந்தாரே, இப்போ காணலே அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை மாதிரி ஒரு அனுபவங்களை அதில் பேசி கொண்டு போய் கொண்டிருக்கிறத இயேசு கிறிஸ்து கூட போகும்போது கேட்குறார், ஆமாம் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்நாட்களிலே இங்கே எருசலேமில் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காரியங்களை அறியாதபடிக்கு நீர் எங்களுக்கு ஒரு அந்நியராக இருக்கிறீரோ என்று சொல்லி எவைகள்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் ஒரு வல்லமையான கிரியைகளை நடப்பித்தார். கடைசியாக வேதபாரர், பிரதான ஆசாரியர், அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து அவரை பிடித்து சிலுவையில் கொலை செய்தார்கள். அவரை அடக்கம் பண்ணினோம். ஆயினும் எங்களிடத்திலிருந்து சில ஸ்திரீகள் அதிகாலையில் போய் அவர் கல்லறையிடத்தில் தேடி போகும்போது அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்து போய்விட்டார் என்று சொல்லி சொன்ன தேவதூதர்களை கண்டோம் என்று சொல்லி எங்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு பிற்பாடு எங்களிடத்திலிருந்து ஒரு சில சீடர்கள் போய் பார்க்கிற போதும் அவர்களும் இப்படி சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போ பிரமிக்க பண்ணினார்கள்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப சங்கடமாக போயிட்டு, பிரமிப்பு, இயேசு கிறிஸ்துனாலே பிரமிப்பு தான். அல்லேலூயா. அவருடைய சீசர்கள் அவர் எதற்காக வந்தார், அவருடைய மகிமையுள்ள அனுபவத்தை குறித்து சொல்ல தெரியாமல் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி யாரோ சொன்னார்கள் என்று சொல்லி கேட்ட உடனே எங்களுக்கு பிரமிப்பு உண்டாகிற்று. இது என்ன புதுசா இருக்கு, திடீர்னு இப்படி சொல்லும்போது நமக்கு தலைமயக்கமா இருக்கு. சோதரம், அவர் திரும்ப திரும்ப சொன்னார், எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை பிடித்து அடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்து, ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார். சொன்னாரா இல்லையா? திரும்ப திரும்ப அவரிடத்துல சொல்லிக்கிட்டு தான் போனார். ஆனாலும் உயிர் தெழுந்த அன்னைக்கு காலையில அவர் உயிர் தெழுந்துவார் என்று சொன்ன காலையிலே எல்லாரும் நல்ல குரட்டை விட்டு உறக்கம். கொஞ்சம் ஸ்திரீகள் மட்டும் எழும்பி அவருக்கு கந்த வர்க்கம் இடும்படி அங்கே கல்லறைக்கு போனார்கள். அங்கே போன போது சரீரத்தை காணவில்லை. அவர்களுக்கும் ஒரு பிரமிப்பு தான். அவங்க சொன்ன, ஐயா தோட்டக்காரரே, மகதலேனா மரியாள் சொன்னாங்க, அவருடைய சரீரத்தை வைத்திருக்கிற இடம் எங்களுக்கு தெரியவில்லை, நீர் அவரை கண்டால் எங்களுக்கு சொல்ல, நான் அவரை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரை எடுத்துக்கொண்டார்கள். சீமோன் போதரு கூட அங்கே உள்ள போய் கல்லறைக்குள்ள இறங்கி பார்க்கிறார், அங்கேயும் சரீரத்தை காணவில்லை. அப்போ அங்க கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றார், அவர் உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் உங்களுக்கு கலிலியாவிலே இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள், உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். அல்லேலூயா. இதை தான் அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். இதை எதிர்பார்க்கிறாரா சோதரம்? நான் வேற ஏதோ எதிர்பார்க்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டேன். சோதரம், இதை நீங்கள் அறிக்கை பண்ண மாதிரி தான் சொன்னார். ரோமர்கள் நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே 9 10வது வசனத்தை உயிர் தெழுந்த அந்த பண்டிகை காலத்திலே காலையிலே நாம் யோசித்து பார்த்தோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிருந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று இருதயத்திலே நம்பி விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், காப்பாற்றப்படுவாய், விடுதலை செய்யப்படுவாய். நீதி உண்டாக வேண்டும் என்றால் இருதயத்திலே நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் வாயினாலே அறிக்கைப்பட வேண்டும். இயேசு
மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அதோடு கூட உயிர் தெழுந்தது உண்மை. அவர் உயிர் தெழுந்த இயேசு. அதை நம்புங்கள், அதை தியானியுங்கள், அதை பிறரிடத்தில் சொல்லுங்கள், அதை உறுதியாய் படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வேறு ஒருவருக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் ஏற்படவில்லை. முன்பு ஒரு பாட்டு உண்டு, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். போடு, அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்றார், இறை வார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீசரோடு நடந்து சென்றார், ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். ஆமென். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். ஆமென். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த அன்றைக்கு அவர் எம்மாவூர் சீசர்களோடு நடந்து போனார். நடந்து போகும்போது அவர் அடுத்த கட்டமாக பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிற யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயத்துக்கு சொந்தக்காரர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் அவர் தம்முடைய மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். Jesus himself, he wants to can you understand what I'm telling in English? Jesus wants to say, Jesus wants to, என்னது, இயேசு எதை விரும்புகிறார்? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழும்பினதை நான் நம்ப வேண்டும், நான் அறிக்கை பண்ண வேண்டும். இது நம்முடைய உத்தரவாதமாக இருக்கிறது. இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும், அதை சொல்ல வேண்டும். இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். சொல்லுங்க சோதரம். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம். பவுல் சொல்லும்போது கூட சொன்னார், கிறிஸ்து உயிர் தளவில்லை என்றால் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய பிரசங்கமும் விருதா. எங்களுடைய பிரசங்கமே இதுதான். இது அடிப்படை, இது அடித்தளமாக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர், எல்லாமே ஜீவனுள்ளது. அவர் ஜீவனுள்ள கர்த்தர். ஆகையினாலே சீசர்களை அவர் கடிந்து கொள்ளும் போது சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் யாவரும் தம்மை குறித்து சொன்ன வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத மந்த இருதயத்துக்கு சொந்தக்காரர்களே. சுதரம், கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை வைத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் உயிரோடு கூட வருவேன் என்று சொல்லி. அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் வழியாக சொல்கிறார். அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். அவரை இயேசு என்று அவர்கள் அறியவில்லை. அவர் கடிந்து கொண்ட போது கூட அவர்களுக்கு அந்த ஓர்மை சக்தி இல்லை. அங்கே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது அவர் அப்படியாக கொஞ்சம் தூரமாக வேற பாதை வழியாக போகிறது போல அவர் காண்பிக்கிறார். அப்படி போகும்போது அவருடைய சோதரம் சீசர்கள் சொல்லுகிறாங்க, ஐயா பொழுதும் போய்விட்டது, நீர் அங்கெங்கே போக வேண்டாம், நம்ம வீட்டில் தங்கும் அப்படின்னு சொல்லி அவரை வருந்தி அழைக்கிறார்கள். இயேசு அவரோடு கூட அவர்களுடைய வீட்டுக்கு உள்ளே போனார். அங்கே போய் அவர்கள் பந்தி இருக்கையிலே இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கையிலே அவருடைய கண்கள் திறந்தது. அவரை இயேசு என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவிதமாக சொன்னார்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லும் போதும், அவர் சுதரம் அப்பங்களை பிற்கும் போதும் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா நம்முடைய இருதயம் என்று சொல்லி அவர்கள் விதமாக அங்கே 32வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி
வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு வாசிங்க, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமான். சோதரம் பாருங்க, சோதரம் அந்த பாடலும் பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். போடு, உன் மீது நோக்கமாய் உள்ளார், அவர் அறிவார். காண்கின்றவர் அவர் காக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். போடே, காண்கின்றவர் அவர் காக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல இருந்தாலும் நம்மேலே என்ன செய்வார்? நோக்கமாயிருவார். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை நீங்களும் நானும் அறிய வேண்டும், அதை புரிய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு கருத்தாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்ல அவர் விளைகிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் காலத்திலிருந்தே உங்களுக்கு சொன்னனே, அதெல்லாம் புரிந்து கொள்ள தகுதி இல்லாத மந்த இருதயத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறவராக காணப்படுகிறார். அங்கே எருசலேமிலே ஒரு வீட்டிலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கிற போது இவளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கையில் 36வது வசனத்திலே இயேசு தாமே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாகியிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு. நம்ம எங்கே போனாலும் பேய் பயம்தான், எங்கே போனாலும் என்னதான், பின்னால் போனால் பயம், பாத்ரூமுக்கு போனால் பயம், வெளியே வந்தால் பயம், வீட்டுக்குள்ளே போனால் பயம், எங்கே போனாலும் பேய் பயம். சோதரம் பாருங்க, அவரை கண்டவனும் கூட சொன்னாங்க பேய் ஆவியாக அவர் நினைத்தாங்க சோதரம். ஆனால் அவர் சொன்னார், ஒரு ஆவிக்கு சரீரம்லாம் இருக்காதுல்ல, பாருங்க வந்து தொட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். பாருங்கள் சோதரம், இயேசு அடுத்தபடியாக என்ன செய்தார்? அவர்கள் சந்தோஷத்தினால அவர்கள் நிரம்பி விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் எங்கே உண்டோ என்று சொல்லி கேட்டு என்ன செய்தார்? வாசிங்க. பொரித்த மீன் கண்டங்களையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் அவர்களுக்கு கொடுத்தார். வாங்கி முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறதெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களுக்கு உங்களோடு இருந்தபோது சொல்லிக் கொண்டிருந்ததை இவைகள்தான் என்று சொல்லி அவர்களுடைய கண்களுக்கு எதிரே அவர் மறைந்து போனார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இயேசு உயிரோடு கூட இழந்தார். அதை நாம் விசுவாசிக்கணும், நம்ம அதை அறிக்கை பண்ணணும். Jesus wants to say with the implement in your life that you have to believe and convey, you have to confess what Jesus had in the tomb. அவருடைய ஜீவியத்தில் அவர் கல்லறையில் அடைக்கப்பட்டதையும் அவர் வெளியே உயிரோடு வந்ததையும் அவர் சொல்ல நம்மிடத்தில் அவர் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் கொள்ளுகிறவராக அவர் காணப்படுகிறார். அடுத்த வேத பகுதிக்கு நம்ம போவோம். இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவர் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீசருக்கு காண்பித்ததான ஒரு சம்பவத்தினுடைய 2ஆம் நிலையை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்திலே அங்கே இதற்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விசேஷமானது அப்படின்னு சொல்லி விவரமாவதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. திபேரியா கடற்கரை. அப்போ கெனசரத்து கடற்கரைனா இது, கலிலியா கடற்கரைனா இது, எல்லாமே ஒரே கடற்கரை தான், லொக்கேஷன் வேற வேற. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கலிலியா கடல்னு சொல்லக்கூடியது சுமார் 30 கிலோமீட்டர் 30 மைல் நீளம் உள்ளது. இங்கிருந்து ஒரு தூரத்துக்கு இருக்கக்கூடிய நீளம் உள்ளது.
கடல், அது பெரிய ஏரின்னு தான் சொல்லுகிறாங்க. அகலம் 6 கிலோமீட்டர் அகலம் உள்ளது. அதில் மீன்பிடி தொழில் நடக்கும். இயேசு கிறிஸ்து கலிலேயன் என்று அழைக்கப்பட்டார். அவர் கலிலேயா கடற்கரையிலே ஊழியம் செய்தார். அங்கே பார்க்கிற போது இந்த திபேரியா என்று சொல்லுடைய கடற்கரையிலே அங்கே சீசர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்துக்கு பிற்பாடு உயிர் தெழுந்தார் என்று சொல்லுடைய சம்பவத்துக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு அங்கே போய் சீமோன் பேதுருவும் மற்ற ஒரு சில சீசர்களும் கடற்கரையில் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? ஊழியத்துக்கு இயேசு கூப்பிட்ட பிறகு இப்போ திடீர்னு அவர் இறந்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ண போட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னு சொன்னாங்க. நம்ம கூட்டத்திலையும் பொரித்த மீன் துண்டுகள்லாம் வாங்கி சாப்பிட்டு எடுத்துகிட்டு போனார். அதுக்கு பிற்பாடு ஆளை காணலை. அதனால அவர் என்ன சொல்கிறார்? நான் மீன் பிடிக்க போகிறேன். அவன் கூட இருந்து சீசர்கள் சொல்லுகிறார், நானும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லுகிறார்கள். இயேசு பேதுருவை எப்படி அழைத்தார்? இதே கடற்கரையிலே வைத்து தான் அவர்களை அழைத்தார். நீ இதற்கு முன்பு மனுஷனை பிடிக்கிறவனாக இருந்தாய், மீன்களை பிடிக்கிறவனாக இருந்தார், இனிமேல் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இப்பொழுதும் இதே கடற்கரையிலே அவரை இந்த பேதுருவை சந்திக்கும்படி இயேசு வருகிறார். இந்த பேதுருவும் அவனோடு கூட இருந்த சீசர்களும் உடனடியாக தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கனமான பணியை விட்டுவிட்டு அவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலுக்காக மறுபடியும் புறப்பட்டு போனார்கள். இங்கே பாருங்க, பேதுரு கர்த்தருடைய கண்ணியமான பணியிலே அழைக்கப்படும் போது இயேசு அவனை பார்த்து சொன்னா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி சொன்னார். அவன் இதெல்லாம் மறந்து, ஊழியத்தை மறந்து மறுபடியும் மீன் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம். மற்ற சீமோன் பேதுரு 3வது வசனம். மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ராத்திரியில் முழுதும் பிரயாசப்பட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு என்ன செய்யல? ஒன்றும் கிடைக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. காலையில் வரும்போது கரையில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஏதாயிலும் புசிக்கிறதுக்கு இருக்கிறாருன்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லை என்று சொன்னோன்னே, நீங்கள் வலதுபுறமா வலைகளை போடுங்கன்னு சொல்கிறாரு. போட்ட உடனே அவர்களுக்கு திரளான மீன்கள் கிடைத்தது. திரளான மீன்கள் கிடைத்த உடனே வலைகளை என்ன செய்ய முடியல? இழுத்து கொண்டு வர முடியல. படகு அமலத்தக்கதாக ஏராளமாக கொண்டு வருகிறார்கள். அப்போ யாதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை நோக்கி என்ன சொல்லுகிறாரு? அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் கர்த்தர் என்று சேரும் போது கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதிருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். கடலுக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே மற்ற சீசர்கள் இருந்ததுனால படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. பேதுரு, இயேசு குறி வைக்கிறது யார? பேதுருவாகிய உன்னை. பேதுருன்னா அண்ணா இருக்காங்களா? திரும்பி பாருங்க. திரும்பி எல்லாம் பார்க்காண்டா, நீ தான் பேதுரு. அல்லேலூயா. உன்னை தான் அழைக்கிறார். பேதுரை கெனசரத்து கடலிலே சந்திக்கும்படி இயேசு போனார். யாரோ ஒரு பேதுரு, அவனுக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. பேதுரு அங்கே அவன் கல்வி அறிவு இல்லாத குறைந்த அறிவு உள்ளவன். அதனால அங்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கும் போது வஸ்திரம் கூட இல்லாம தான் அவன் மீன் பிடித்துட்டு இருக்கிறான். அங்கே இயேசு என்று கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய சொந்த குரு, என் குருவையா, என் தலைவர், என்னுடைய ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு கரையிலிருந்து சுமார் 200 முழ தூரத்தில் இருந்த போது கூட அவன் அறையிலே சட்டை அவன் கட்டி கொண்டு உடனே கடலிலே குதிக்கிறான். குதித்து இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறான். என் ஆண்டவர் எனக்கு ஒரு கனமான ஊழியத்தை தந்தார், அந்த ஊழியத்தை விட்டுவிட்டு நான் போனேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி அவன் மறுபடியும் கடந்து வருகிறான். That is the difference between the people, the disciples, whosoever being in the boat. அங்க கடல்ல நிறைய சீசர்கள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கும் பேதுருக்கும் வித்தியாசம் உண்டு. பேதுரு ஆண்டவரிடத்திலே பயபக்தி உள்ளவன். பேதுரு ஆண்டவராலே அழைக்கப்பட்டவன், ஆண்டவராலே பிடிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய கனமான பணியை செய்யும்படி ஆண்டவராலே தனிப்பட்ட முறையிலே நேசிக்கப்பட்டவன். உன்னையும் ஆண்டவர் கர்த்தருடைய கனமான பணிக்காக அழைத்தது உண்மையாயிருக்கிறது.
உண்மை. உலகத்துல எந்த வேலையை காட்டிலும் ஊழியம் தாங்க ஒரு சந்தோஷம், ஊழியம் தாங்க உண்மையான பரிசுத்தம், ஊழியம் தாங்க உண்மையான ஆசீர்வாதம். வேற எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாது. பேதுரு கடலிலிருந்து கீழே குதித்து தண்ணீரிலே குதித்து சீக்கிரமா நீந்தி இயேசுவினிடத்துல வருகிற ஆண்டவரை பார்க்கணும். படகுல இருந்தாலே கரைக்கு வரலாம். ஆனாலும் ஆண்டவரிடத்துல ஒரு அன்பு, ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும். என் ஆண்டவர் வந்து விட்டார் என்று சொல்லுடைய பாச பிணைப்போடு கூட அவன் கடலிலே குதித்து நீந்தி சீக்கிரமா இயேசுவினிடத்துல கடந்து கரைக்கு வந்து விட்டான். மற்ற சீசர்கள் எல்லாரும் படகில் இருந்த மீன்களை அப்படியே இழுத்துக்கொண்டே கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிடித்த கொஞ்சம் மீன்களை கொண்டு வாருங்கள், இங்கே கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அதிலே சில மீன்களும் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மீன்களையும் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் அங்கே மீன்களை சுட்டு அவர்கள் சமைத்து விதமாக சாப்பிட்டும் போது இயேசுமே யேசுதரா அவர்களுக்கு அந்த அவைகளை பிட்டு கொடுக்கும்போது அந்த சீமோன் பேதுரு இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார். சீமோனுக்கு பேர் வந்து பேதுரு கிடையாது. பேதுரு வந்து இயேசு அவனுக்கு வைத்த பெயர். பேதுருனா கற்பாறை அப்படின்னு சொல்லி, பாறை போன்ற உறுதியான விசுவாசத்தை உடையவன். அவனுடைய பேர் வந்து சீமோன் தான். அவனுடைய தகப்பனார் பேர் யோனா. இந்த பிரசங்கத்தினுடைய கடைசி முக்கியமான பகுதியிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற இடத்துக்கு நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பேதுருவை அல்ல பார்த்து இந்த கூட்டத்திலே இருக்கிற ஆண்டவராலே அழைக்கப்படுகிறன்னு சொல்லி உணர்த்தப்படுகிற ஒரு சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இதை 3 வகையாக இதனுடைய அர்த்தத்தை பிரிக்கலாம். ஒன்று, ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, do you love me than this. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசா பாசங்களை விடவும் என்னிலே நீ அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறாயா என்னிடத்திலே? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது சொன்னார், நீர் என்ன ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி சொன்னார். 2ஆம் தரமும் கேட்கிறார், வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி மறுபடியும் கேட்கிறார். ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றான். அறிவீர் என்றான். என் ஆடுகளை முதல்ல சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, சிறுவர் ஊழியத்தை செய்வாயாக. 2வது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரமும் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாய் என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரமும் அவர் அவனை நோக்கி கேட்டபடியால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். சோதரம் பாருங்கள், அவனுக்கான ஊழியத்தை அங்கே அந்த கமிஷனிங், அந்த ஆர்டினேஷன், அவனுக்கான ஊழியத்துக்கான பேர்டன், அவனுக்கான அந்த ஊழியத்தினுடைய காரியத்தை அங்கே சொல்லுகிறார். சோதரம், 3வது முறையும் என்னை பார்த்து கேட்கிறீரே. அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது சொன்னார், நீ இளவயது உள்ளவனா இருக்கிற போது, அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இஷ்டமா பாதையிலே நீ போனாய், ஆனால் முதிர் வயது உள்ளவனா இருக்கிற போதோ உன்னுடைய நீ கையை நீட்டுவாய், வேறு ஒருவன் அறையை உனக்கு கட்டி விடுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு போவான் என்று இன்ன விதமான ஊழியத்தினாலே அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டும்படியாக அப்படி சொன்னார். பேதுரை மாத்திரம் அந்த கப்பல்ல நிறைய பேர் இருந்தாங்க, அந்த போட்ல நிறைய பேர் இருந்தாங்க, அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவருடைய அழைப்பு இந்த பேதுருவை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேதுருவாக ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? ஆண்டவரனை நோக்கி அவ்விதமாக கேட்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, மற்றவங்க சொல்ல, ஆண்டவரே, இவனுடைய நிலைமை என்ன, இவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி எங்கே கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் வர வரைக்கும் அவன் இருந்தா உனக்கு என்ன? நான் பேதுரு, ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் பீட்டர், ஐ வாண்ட் டு கன்வே த மெசேஜ் வித் பீட்டர், ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் பீட்டர், ஸோ யூ ஆர் தட் பீட்டர். நீங்கள் தான் அந்த பேதுருவாய் இருக்கின்றீர்கள். கர்த்தருடைய கனமான பணிக்காக அவர் உங்களை அழைக்கிறவராக காண